மணிப்பூரில் வந்து 2 இனக்குழுக்கள் 2 பேரும் கிடையாது. நம்ம அண்ணன் தம்பி தான் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் மணிப்பூரோட டோப்போகிராஃபி பார்த்தீங்கன்னாலுமே அவ்வளோ சுலபமாக அதை கையாளுகிற டோப்போகிராஃபி கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து ஒரு அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதி, இப்போ சந்தன கடத்தல் வீரப்பனை எத்தனை வருஷம் தேட முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு வரமாக அமைந்த அந்த டோப்போகிராஃபி, அந்த வனப்பகுதி. அப்போ அதில் வந்து சர்ச் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ பண்ணாலும் எத்தனை வருஷம் கழித்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி மணிப்பூரோடைய அமைப்பு அப்படி இருக்குது. ஒரு குழு மலை உச்சியில் இருக்குது, ஒரு குழு பள்ளத்தாக்கில் இருக்குது. மாறி மாறி அங்கேருந்து தாக்க முடியுது. இவங்க ஓடி ஒளிகிறாங்க, அல்லது பதில் தாக்குதல் இவங்க இரவில் போய் இவங்க தாக்குறாங்க. இந்த மாதிரி இந்த இனக்குழுக்களுக்கு இடையில் வந்து காவல்துறை வந்து அங்கே காவல்துறைன்றது நீங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸ் ஃபோர்ஸ் தான் இருக்காது. ஏன்னா மணிப்பூரே சின்ன ஸ்டேட் தான். அதனால் ஆர்மியெல்லாம் வைத்துக்கொண்டு 2 இனக்குழுக்கள் மத்தியிலையும் பெரிய உயிர் சேதம் வந்து விடக்கூடாது என்கிற அக்கறையோடு அங்கே அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதில் நிறைய சவால்கள் இருக்குது. அதுதானே தவிர இன்னும் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னும் இருப்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாதனால தான் இவ்வளவு மெஷர்ஸ் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக விரைவில் அது கண்ட்ரோல் பண்ணும். மிசோரம், நாகாலாந்து உள்ளிட்ட இப்போ ஸ்டேட்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிமெண்ட் மியான்மருக்கு போயிட்டு வரதில்ல, இதெல்லாம் வந்து எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கோ அது அப்படியே இருக்கணும், ஃபென்சிங்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டுலாம் போராடுறாங்க. இப்போ போராட்டம் போய்கிட்டு அது பண்ண முடியாது. மியான்மருக்கு ஏன் போகணும்? இவனுக்கு என்ன மியான்மரில் என்ன வேலை? இவன் ஃப்ரீயாக மியான்மருக்கு போயிட்டு வருவேன்னா மியான்மருக்காரன் ஃப்ரீயாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போக முடியும்ல? அது எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு சாவரனிட்டி இறையாண்மை உள்ள அரசாங்கம் அதை எப்படி அனுமதிக்க முடியும்? தனது எல்லைகளை சீல் வச்சு பாதுகாக்கிறதாங்க ஒரு அரசாங்கத்தோட வேலை. பட் அதுக்கு வந்து மிசோரமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணியிருக்காங்களே சார். அது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பின்னால் சில சக்திகள் இருக்குது, சில என்ஜிஓஸ் இருக்குது. யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. யார் இதெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க இதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகாது. வி வில் நாட் பட்ஜ். நிச்சயமாக அது எல்லைகளெல்லாம் திறந்து விட்டு மியான்மருக்கு போகிற வசதி செஞ்சு தரதுக்கு இல்லை இந்திய அரசாங்கம். வாய்ப்பே இல்லை. அதன் வழியாக நிறைய போதை மருந்து கடத்தல் நடக்குது. மியான்மர் பார்டரில் நிறைய ஆயுதங்களை கடத்தி கொண்டு வந்து உள்நாட்டில் சப்ளை பண்ணுற விஷயங்கள் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் அது வழி கரன்சியே கூட பரிமாற்றம் இருக்கும், கள்ள நோட்டு அடித்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அரசாங்கம் அனுமதிக்க முடியாது. ஏன்னா மிசோரம் மக்களுடைய மிசோரம் பார்டரை சீல் வச்சு க்ளோஸ் பண்ணுறது அது என்ன மிசோரத்தோட தேவையா? மிசோரத்தினுடைய ஒரு கோரிக்கை. அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பாதுகாப்பு அதில் இல்லையா? அது வழியாக ஒரு கஞ்சா உள்ளே வந்தால் அது தமிழ்நாடு வரைக்கும் வராதா? அதனால் பாதிக்கப்பட்ட நானும் இல்லையா? மிசோரம்காரன் தான் பாதிக்கப்படுறானா? அதனால் அதெல்லாம் அனுமதிக்க முடியாது சார். நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கிறீங்க. ஆமாம், பட் இது சவால் இல்லை சார். ஏன்னா எங்கள் மக்கள் அங்கேயும் வாழ்கிறாங்க, பக்கத்து மாநிலம் தானே அப்படின்னு இன்னும் உணர்வோடு பேசும்போது டிஃபிகல்ட்டு தானே இதெல்லாம் ஹேண்டில். தேசம்ன்ற எல்லைக்குள்ளே கட்டுப்பட்டு தான் எங்கள் மக்கள் உங்கள் மக்கள் என்ன அர்த்தம்? அதுன்னு எங்கள் மக்கள். பங்களாதேஷில் இருக்கிறவனும் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்களும் ஒரே இனம் தான். உண்மை தானே? அவனும் பெங்காலி தான் பேசுகிறான், இவனும் பெங்காலி தான் பேசுகிறான். இந்தியாவில் தான் இருக்கு. அவர்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்டர் திறந்து விடுங்க. பார்டர் திறந்து விடுங்க. சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? என்ன சப்போர்ட் பண்ணக்கூடாது இல்லை? அதெல்லாம் அயோக்கியத்தனம், தேச துரோகம். பண்ணக்கூடாது இல்லை? அங்கேருந்து இல்லீகலாக உள்ள நுழையிறான், அனுமதிக்க முடியுமா? கூடாது இல்லை? எப்போ தேசம் இப்போ பாகிஸ்தானும் நம்மளும் ஒரே இனம் தான். பஞ்சாபில் பாதி தான் நம்மகிட்ட இருக்குது, மேற்கு பஞ்சாப் வந்து பாகிஸ்தானில் தான் இருக்குது. அப்போ நாங்கள்லாம் ஒரே இனம் திறந்து விடுன்னு சொல்ல முடியுமா? வாகா பார்டரை ஓப்பன் பண்ணி விட்டுரு. அங்கேயும் சீக்கிரம் இருக்காங்க, அந்த பஞ்சாபில் இங்கேயும் சீக்கிரம் இருக்காங்க, நாங்கள்லாம் ஒன்று. இப்படியெல்லாம் சார் அப்போ ஆண்டு முழுக்க இப்போ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸு இந்த மாதிரி விஷயங்களே நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து இந்தியா வந்து அப்படி அமைஞ்சிருக்குங்க. இப்போ உதாரணமாக ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டோட எல்லை பிரச்சனை வருமா? நியூசிலாந்துக்கு வந்து பார்டர் டிஸ்பியூட் வருமா இன்னொரு தேசத்தோட? அவங்க எல்லைகளை காப்பாற்றுறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் வருமா? வராதில்ல. இந்தியா வந்து அந்த அப்படி அமைப்பு இருக்குது. பல நாடுகளுடைய தனது எல்லைகளை பகிர்ந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நேபாளம், பூட்டான், இந்த பக்கம் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், திபேத்து, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாடுகளோட நம்ம எல்லைகள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாட்டிலருந்தும் ஒவ்வொரு வகையான சவால்கள், தடைகள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிக்கிறது தானே நம்ம இருக்கோம்.